இஷ்யூ தஜ்ஜால் இங்கே எங்கே என்ட்ரி கொடுக்குறான் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். அப்போது அல்லாஹ் கேட்குறான், பெருமை அடித்த உடனே இவன் மறுத்த உடனே அல்லாஹ் கேட்குறான், சிரம்பணியும்படி நான் உனக்கு கட்டளையிட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான். அதற்கு இப்லீஸ், நான் அவரை விட உயர்ந்தவன், நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்று பதில் கொண்டான். ஒன்று சீனியர், ஆல்ரெடி முதல்ல படைக்கப்பட்டவன் யார்? இப்லீஸு. ஜின்கள் ரெண்டாவது சீக்வன்ஸ் படி ரெண்டாவது வர்றாங்க. அது இல்லாமல் நான் பார்க்கும்போது ஒரு ஒரு கெட்ட ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்துச்சு. நாத்தம் பிடிச்சி அவன் ஆதம் நபியை செய்யும்போது அவன் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருந்தான். இது என்ன இது அப்படின்ட்டு. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறான், அந்த தொப்புல பார்க்குறான், வயிறு இருக்குது, அப்போனா இது பாவம் பண்ணும் அப்படிங்கிற. அப்போ சொல்கிறான், வயிறு வச்சிருக்கு, அப்போனா இது பாவம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் புகாரில் ஹதீஸில் வருது. அதற்கு அல்லாஹ் கூறினான், இங்கேருந்து நீ கீழே இறங்கிடு, பெருமை அடிக்கிறார். இங்கு பெருமை அடிக்க உனக்கு உரிமை கிடையாது, நீ வெளியேறிவிடு, ஏனெனில் தமக்கு தாமே இழிவை தேடிக்கொண்டவர்களில் நிச்சயமாக நீவும் ஒருவனாகி விட்டாய். இப்லீஸ் அதுக்கு உடனே கவுண்டர் என்ன சொல்கிறான், இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையிலும் எனக்கு அவகாசம் அளிப்பாயா, எனக்கு அந்த டைமு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாழ்நாள், நீண்ட வாழ்நாள் கொடுங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதற்கு நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் ஒருவன் ஆவாய், வயசு எடுத்துக்கோ, சாவரா, நீ ஆதம் நபிக்கு ஈக்குவலாக நீ வாழ்றா, அவருடைய கடைசி சந்ததி வரைக்கும் நீ இருந்துக்கோ. அதற்கு இப்லீஸ் கூறினான், என்னை நீ வழிகேட்டில் ஆழ்த்திய காரணத்தினால் நிச்சயமாக நானும் இம்மனிதர்களை உன்னுடைய நேரான வழியில் செல்ல விடாமல் தடுப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டிருப்பேன். நான் இவங்களை பார்த்துட்டு இருப்பேன். இது பிறகு அவர்களின் முன்னாலும் பின்னாலும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அவர்களிடம் சுற்றி வளைத்து கொள்வேன். மேலும் அவர்களில் பெரும்பாலோரை நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய். நான் மெஜாரிட்டி ஆட்களை நான் வழிகெடுத்துருவேன்னு அல்லாஹ்கிட்ட சவால் விடுறான். அதற்கு அல்லாஹ் கூறினான், நீ இழிந்தவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு, உன்னையும் அவர்களிலிருந்து உன்னை பின்பற்றுகின்றவர்கள் அனைவரையும் நரகில் போட்டு நான் நிரப்புவேன். மேலும் ஆதமே, நீரும் உம்முடைய மனைவியும் இச்சுவனத்தில் குடியிருங்கள், நீங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பியதை புசியுங்கள், ஆனால் இம்மரத்தின் அருகில் மட்டும் நெருங்காதீர்கள், அவ்வாறு நெருங்கினால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் சேர்ந்து விடுவீர்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்லீஸுக்கு தவணை நீட்டிச்சு கொடுக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு அட்வைஸ், நீயும் மனைவியும் இங்கே போய் இருங்க, இங்கே எது வேணாலும் சாப்பிடுங்க, அந்த மரத்தை மட்டும் சாப்பிடாதீங்க. ஆனால் அவ்விருவரை விட்டும் பரஸ்பரம் மறைந்திருந்த அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தான் அவர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். மேலும் கூறினான், உங்கள் இறைவன் இம்மரத்தின் அருகே செல்லக்கூடாது என்று உங்கள் இருவரையும் தடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இருவரும் வானவர்கள் ஆகிவிடக்கூடாது, அல்லது உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். மேலும் அவன் அவர்களிடம் சத்தியம் செய்து கூறினான், நான் உங்கள் இருவருக்கும் உண்மையான நலம் நாடுபவன் ஆவேன். இவ்வாறு அவ்விருவரையும் ஏமாற்றி படிப்படியாக தன் வசப்படுத்தினான். ஒரு அட்டம்ப்டில் முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நம்மளையும் இப்படி தான் பழக்கப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஆடு கொண்டாந்து காட்டுறாங்கல்ல, இது யாரா வாங்கணும், டெய்லி பார்த்து கடையில் போய் நிற்கும்போது அதுதான் மைண்டில் அதான் வராது வேறு. ஃபஸ்ட்டு 90s விளம்பரம் வரும்போது நான் நினச்சிட்டு இருப்பேன், எங்கள் வீட்டில் பல்பொடி இந்த கறி இருக்கு இல்லையா, கறியை போட்டு தேய்ச்சி உப்பு போட்டு எங்கள் அப்பா அதில் தான் விளக்கிட்டு இருந்தோம். கோல்கேட்டுன்னு என்னமோ வந்துட்டு இருந்தது. மென்டல்மா யார் வாங்குவா இதை போயிட்டு ஃப்ரீயாக வீட்டில் கிடைக்கிற அறுப்பு கறியை யூஸ் பண்ணுறது பதிலாக நம்ம போய் கோல்கேட்டில் எதுக்கு வாங்குவோன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வீட்டுக்கே என்ன ஆயிடுச்சு, கோல்கேட்டு பேப்பர் வந்துடுச்சு. அப்போ படிப்படியாக அந்த பழக்கப்படுத்துகிறான். அதனால தான் இப்போ ஃப்ரீ ஜியோ சிம்மு எதுக்கு பாருங்கள். இப்போ என்ன ஜியோ சினிமா ஆப்பு ஃப்ரீயாக 4K கிளாரிட்டியில் நீங்கள் மேட்ச் பாருங்கள், ஃப்ரீ IPL பாருங்கள். என்னடா அவ்வளோ சேவை உனக்கு, அப்போ நீங்கள் பாருங்க ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீ கூட அப்படி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கடைக்கு முக்குக்கு திறந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க டீயை, சாப்பிட்டு பாருங்கள். வெள்ளைக்காரன் காலத்தில் டீ சும்மா சாப்பிடுங்க அப்படின்ட்டுருங்க. இது எதுக்குங்க, சாப்பிடுங்க நம்ம பையன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, உடம்பு டீக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இது சைத்தானுடைய ஒரு டெக்னிக்கு. கடைசியில் அது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஆதம் நபிக்கிட்ட இதையும் சொல்கிறான். என்ன சொல்கிறான், இது 7வது அத்தியாயத்தில் 11லேருந்து 23 வரைக்கும் இந்த டீட்டெயில் வருது. 20வது அத்தியாயத்தில் 115 to 123 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கூடுதல் தகவல் வருது.
ஆதம் நபியை பற்றியும் இப்லீஸை பற்றியும் 7 இடத்துல குரானில் வரும். ஆனால் 7 இடத்துலையும் ஒரே டீட்டெயில் இருக்காது. திரும்ப ஒரே விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், ஆனால் ஒரு விஷயம் வராது. கூடுதலாக அங்கே வேறு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஆதம் நபிகிட்ட அல்லாஹ் சொல்கிறான், ஆதமே, இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவன் ஆவான். இதையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்லீஸ் இருக்கான், இவன் உன்ன மாதிரி ஆளுன்னு நினச்சிடாத, உனக்கும் உன் மனைவிக்கும் இவன் பகைவன். பின்னாடி பேக்ரவுண்டில் எனக்கும் அவனுக்கும் ஒரு கன்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு. என்ன அது உனக்கு தெரியாது. இவன் உனக்கு வேண்டப்படாதவன். அங்கே என்ன சொல்கிறான் அவன் இப்லீஸு, நான் உனக்கு நலம் நாடுவான். அல்லாஹ் என்ன சொன்னான் ஆதம் நபிகிட்ட, பகைவன்னு சொல்லிட்டான். ஆனால் ஆதம் நபி என்ன நம்பினார், நலம் நாடுபவனாக நம்பினார். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ தூரம் நம்ம இப்லீஸை எவ்வளோ லைட்டாக எடுக்கிறோம், அவன் எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்க. யாருமே வழி கெடுக்கிறது இந்த ஜமாத்தில் போய் வழி கெடுத்தவில்லை, அந்த ஜமாத்தில் போய் வழி கெடுக்க ஒரே ஒரு அட்வைஸு, அதுவும் அல்லாட்டிருந்து டைரக்ட் அட்வைஸு. என்ன ஒன்றும் பெருசாக இது கிடையாது, ஹலால் ஹராமும் பெருசாக கிடையாது, அந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாது, அவ்வளோதான். கன்ஃபியூஷனும் ஒன்றும் கிடையாது, இவன் நண்பனா எதிரின்ட்டு. எதிரின்னு தெளிவாகவும் சொல்லியாச்சு. இவ்வளோ ஈஸி எக்ஸாமு நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபெயில் ஆகிறோம். அப்போனால இப்லீஸை ரொம்ப லைட்டாக எடுக்கிறோம். மனசில் ஊசலாட்டங்களை மட்டும் போட்டுட்டு அவன் ஓரமாக உட்காந்துட்ருக்கான். வேர்ல்டு பாலிட்டிக்ஸை அவன் தான் தீர்மானிச்சுட்டு இருக்கிறான். இப்லீஸை வேற என்னமோ நினச்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம நரகத்துக்கு போகணுங்கிறதுல அவன் குறியாக இருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், ஆதமே இவன் எல்லாம் சொல்கிறான், ஆதமே இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவனாவான். இவன் உங்கள் இருவரையும் சுவனத்திலிருந்து வெளியேற்றி விடக்கூடாது, மேலும் நீங்கள் துன்பத்தில் விழுந்து விடவும் கூடாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். பசி தெரியாமலும் நிர்வாணமாகாமலும் இருக்க இங்கு உமக்கு வசதிகள் இருக்கின்றன. மேலும் இங்கே தாகமும் வெப்பமும் உன்னை வாட்டாது. ஆயினும் ஷைத்தான் அவரை குழப்பினான். ஆதமே, உமக்கு நிலையான வாழ்வையும் அழியாத அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு மரத்தை காண்பிக்கவா. ஒரு மரம் இருக்குது, அது என்ன தரும், நிலையான வாழ்வு, சாவில்லாத வாழ்க்கை. ரெண்டாவது ஆட்சி, பவர். நீ 4 பேரை டாமினேட் பண்ணலாம். பல்லா இப்படி கூப்பிட்றான், மலக்குகள் இப்படி வர்றாங்க, அப்படியே டக்குன்னு போகிறாங்க. இது பர்மனெண்ட்டாக நீ ஓம் பேச்சுக்கு ஆர்டர் பண்ணால் எப்படி இருக்கும், நீ சொல்கிறது தான் இந்த ஏரியாவில் நடக்கணும், நீ வச்சதான் சட்டம்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. அதுதான் அந்த மரம். அது சாப்பிட்டீங்கன்னா நீ இப்படி ஆயிடுவ அப்படிங்கிறான். இறுதியில் அவ்விருவரும் அம்மரத்தின் பழத்தை புசித்து விட்டார்கள். உடனே அவ்விருவரின் மர்மஸ்தலங்கள் பரஸ்பரம் வெளிப்பட்டன. இருவரும் சொர்ணத்தின் இலைகளால் தங்களை மறைத்து கொண்டனர். இதன் பிறகு அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தான். அதுக்கப்புறமா அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மன்னிக்கிறான். மேலும் அவருடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நேர்வழி அருளினான். நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களார். ஷைத்தானும் மனிதனும் பகைவர்கள். இனி என்னிடமிருந்து ஏதேனும் வழிகாட்டல் உங்களுக்கு கிடைத்தால், அது தொழுகை சம்பந்தப்பட்டதோ நோன்பு சம்பந்தப்பட்டதோ இருந்தால் எடுத்துக்கொள்ளவும், மற்றதாக இருந்தால் தூக்கி போட்டு விடவும் அப்படின்னு எல்லாம் தெளிவாக அப்போவே சொல்லிட்டான். உங்களை படைத்தது எதற்கு, வணங்குவதற்கு. அங்கே போய் வணக்க வழிபாடுகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இவர் சொல்லுவார், யார், உங்கள் நண்பர் அந்த மரத்தை சமைச்சார்லாம். ஆட்சி, நிலையான ஆட்சி எப்படி பண்ணுறது, நிரந்தரமாக உலகத்தில் எப்படி வாழ்கிறது, இதெல்லாம் அவர் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். அதனால் என்ன பண்ணணும், 7 தலைமுறை சொத்து சேர்த்தணும். என்னது, அப்புறம் நம்முடைய அதிகாரத்தை நம்ம இது பண்ணணும். இனி என்னிடம் இருந்து ஏதேனும் வழிகாட்டலை உங்களுக்கு கிடைத்தால், யார் என் வழிகாட்டலை பின்பற்றினாரோ அவர் வழி தவற மாட்டார். என் வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறவங்க வழி தவற மாட்டாங்க, துர்பாக்கிய நிலைக்கு ஆளாகவும் மாட்டார்கள்ங்கிறான். அப்போ இது ஒரு ஹிஸ்ட்ரி, இது நடந்த விஷயம். அப்போ உலகத்துக்கு இப்போ லேண்ட் பண்ணியாச்சு. இப்போ உலகத்தில் என்ன இருக்குது, அப்போ உலகத்தில் இருக்கிற பொருட்களில் எதெல்லாம் ஹலாலு எதெல்லாம் ஹராம், ஏகப்பட்ட பொருள் இப்போ லிஸ்ட். அங்கே இருந்தது ஒரு மரம், இங்கே மரம் ஏகப்பட்ட. தென்னை மரம், பனை மரம், பனை மரத்தில் சிலது ஹராமு, என்ன அதில் வர்ற கல் ஹராமு, அதில் வர்ற நொங்கு ஹலாலு, என்ன அப்புறம் இலையை தான், இதுவும் மூலிகையும் இலை தான், பீடியும் இலை தான், எல்லாமே இலை தான், கஞ்சாவும் இலை தான். என்ன அதில் சில பச்சையில் ஹலாலு, சில பச்சையில் மருந்து, சில பச்சையில் விஷம். இப்போ பார்த்தா இது இருக்கு, பிராணிகள் இவ்வளோ இருக்குது, அது எப்படி ஏகப்பட்ட இப்போ சேலஞ்சு ஆட் ஆயிடுச்சு. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்றது தான். இது உங்களுக்காக தான் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் தௌராத்தையும் இஞ்சிலையும் மற்றும் தம் இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கி அருளப்பட்ட இதர வேதங்களையும், அல்லாஹ்வுடைய ஆர்டர்ஸ்,
அவர்கள் முழுமையாக நிலைநாட்டியிருந்தால், அதில் ஒரு பகுதி இல்லை, முழுமையாக நிலைநாட்டியிருந்தால் அவர்களுக்காக ஆகாரம் மேலிலிருந்தும் பொழிந்திருக்கும், கீழிலிருந்தும் பொங்கியிருக்கும். ஆயினும் அவர்களில் சிலர் நேர்மையாளர்களாக இருக்கிறார்கள், எனினும் அவர்களில் பெரும்பாலோர் தீய செயல்கள் புரிபவர்களாக இருக்கிறார். இந்த உலகத்தில் போய் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க, நீங்கள் பசிச்சிருங்க, நீங்கள் துறவரம் மேற்கொள்ளுங்க, நீங்கள் ஒரே முக்தி நிலைக்கு போயிருங்க, போய் ஒத்த காலில் காட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு தலைகீழாக நின்று தவம் பண்ணுங்க, எந்த என்ஜாய்மெண்ட்டும் நீங்கள் அனுபவிக்காதீங்கன்னா எல்லாம் சொல்லலை. எல்லாமே உனக்கு தாண்டா வச்சுருக்கிறேன், எல்லாம் சாப்பிடு, ஃப்ரூட்ஸு சாப்பிடு, சுற்றிப்பார், ஊறப்பார், என்ன வேணாலும் பண்ணு, என்னுடைய ஆர்டர்ஸை மதித்து நடந்துக்கும், என் உத்தரவுகளும் மதித்து நடந்துக்கும், என்னுடைய வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்க போதும். இப்படி நீ பண்ணேன்னா நான் உனக்கு வானத்திலிருந்து கொட்டுவேன், அருள் கொட்டுவேன், பூமியிலிருந்து உனக்கு பிச்சுக்கிட்டு வர வைப்பேன், நீ விளைச்சல்ல உனக்கு என்ன வேணும் என்ன வேணும். இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட்டு. இப்போ தஜ்ஜாலோட எங்கே ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் இதை வெறும் வாக்குறுதியாக இதை சொல்லலை, இது இப்படி ஒரு காலகட்டமும் நடந்தது வரலாற்றில். இப்போ அல்லாஹ்வுடைய அந்த ரூஹு நமக்குள்ளே புகுந்தது இல்லையா, இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, முஸ்லீமுக்கும் இருக்குது, முஸ்லீம் அல்லாதவருக்கும் இருக்குது. அப்போ இந்த ரூஹுடைய பல வேலைகளில் ஒரு வேலை என்னென்னா கிரியேட்டிவிட்டி, படைப்பது. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, நம்மளால் மட்டும்தான் புதுசாக ஒரு பொருளை உருவாக்க முடியும். ஒரு இன்னோவேஷன் இருக்கு இல்லையா, கிரியேட்டிவான திங்கிங்கு, ஒரு டிசைன் பண்ணுறது, ஒரு பில்டிங் கட்டுறது, இது மாதிரியான அந்த வேலைகள்லாம் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலைகள். அது மாதிரி நமக்கும் சிறிதளவு செய்வதற்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அப்போ நமக்கு அந்த ரூஹு வழியாக அல்லாஹ் நமக்கு இது கொடுத்துருக்கான். அப்போ மனுஷன் கண்டுபிடிக்கிற விஷயமும் உண்மையிலே என்னது, அல்லாஹ் கண்டுபிடிக்கிற விஷயம்தான். இப்போ குரானில் 16 அத்தியாயத்தில் இது எல்லாருமே சொல்லுவாங்க, இது கார் பஸ்ஸை குறிக்குன்ட்டு. மேலும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் ஆகியவற்றை அவன் படைத்தான், அவற்றின் மீது நீங்கள் பயணம் செய்ய வேண்டும், மேலும் அவை உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அது ஹராமாக எல்லாம் ஆக்கலை, என்ஜாய் பண்ணுங்க, அதை உங்கள் அலங்காரமாக நீங்கள் ஆக்கிங்க. உங்கள் வீட்டில் 4 அரபி குதிரை வாங்கி கட்டுங்க,